Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கண்மூடித்தனமாக எதிர்க்கக்கூடாது என்றும் அது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை 1.5% அதிகரிக்கக்கூடிய திட்டம் என்றும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சென்னை அருகே காட்டாங்குளத்தூரில் SRM பல்கலைக்கழகத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. இந்நிகழ்வில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், தெலங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், SRM பல்கலைக்கழக வேந்தர் பாரிவேந்தர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நாட்டு நலனை கருத்தில் கொண்டு வரப்படுவதாகவும் அதனை கண்மூடித்தனமாக எதிர்க்கக்கூடாது என்றும் தெரிவித்தார். கடந்த ஆண்டு மக்களவைத் தேர்தலை நடத்த 1 லட்சம் கோடி ரூபாய் செலவானதாகவும் நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதால் மிகப்பெரிய தொகை மீதமாகும் என்றார். இந்த திட்டத்தால் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியே 1.5% அதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார். 2029 முதலே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமலாகும் என்பது தவறான தகவல் என்றும் அப்போதிலிருந்துதான் அத்திட்டத்திற்கான பணிகள் தொடங்கும் என்றும் குறிப்பிட்டார். 1960s வரைக்கும் இந்த நாட்டில் இப்படி தான் ஓடிட்டு இருந்தது. 1 நேஷன் 1 எலெக்ஷன் தான். அப்போ யாருக்கும் அதில் எதிர்ப்பு இல்லை. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்போ கூட நம்ம பேசுகிற 1 நேஷன் 1 எலெக்ஷனுங்கிறது பார்லிமெண்ட்டுக்கும் நாட்டின் பாராளுமன்றத்துக்கும் ஸ்டேட் அசம்பிளிஸுக்கும் நம்ம சட்டசபைக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் ஒரே டைம்ல நடந்தா நல்லதுங்கிறமே தவிர பஞ்சாயத்து, அர்பன் லோக்கல் பாடி, முனிசிபாலிட்டிஸ், எங்க வார்டு கவுன்சில் அதை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரே எலெக்ஷன் நடத்துங்கன்னு சொல்லல. Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.